சஷ்டி விரதம் முடிச்சிட்டிங்களா? சந்தோஷம் தானே? எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. முதல்ல உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரும். எப்போவுமே உணவு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு அந்த குடலுக்கு அந்த அரைக்கிற சக்தி நிறைய கொடுத்தீங்கன்னா தேகத்தில் உஷ்ணம் அதிகமாகி உஷ்ணத்தினால வியாதிகள் அதிகமாகும். அதனால்தான் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த விரத காலங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் இந்த மெசேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு புரிஞ்சுங்க. இன்றைக்கி மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை, அதுலேயும் முருகனது நாள். உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மங்களவாரத்தில் முருகனது நாளில் தெய்வயானை திருமணம் சூரபத்மனை அழித்துட்டு அவர் வெற்றியோட, வெற்றி வேலோட, அம்மா தந்த வேலோட பக்கத்துலேயே உங்களுக்கு காட்சி தரப்போகிறார். இந்த பக்கம் தெய்வ யானை, இந்த பக்கம் வள்ளியோட உங்களுக்கு காட்சி தருவார். தெய்வ யானை திருமணத்திற்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் திருமண தடை உள்ளவர்கள், திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஃபீஸ் இருக்கட்டுங்க, 8 மணிக்கு போங்க. 8 மணி வரைக்கும் இருக்குமே. இன்றைக்கி எல்லா கோவில்கள்லையும் கண்டிப்பாக சுவாமி புறப்பாடு இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு போங்க. 8 மணிக்கு போங்க, 9 மணிக்கு போங்க. அப்படியே இல்லைனாலும் உங்கள் வீட்டுக்கு முருகனே வள்ளி தெய்வனுடைய வருவார். அந்த தட்டு கொடுங்க, சுவாமிக்கு பழம் வச்சு, வெற்றிலை பாக்கு வச்சு, பூ வச்சு தட்டு கொடுங்க. இது மிகப்பெரிய மங்களத்தை தரும். கோபமாக பார்த்தீங்க, சூரபத்மனை அழித்த கோலத்தில் வெற்றி வேலோடு வெற்றி முருகனை வெற்றி வீரனாக பார்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி சாந்தமாக மங்களத்தை தரக்கூடிய, மங்களத்தை தரும் மங்கள ரூபனாக, மங்கள முருகனாக இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மங்களக்காரகன். அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு அதிபதி யார்? செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் கெட்டு போனவர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். நாகதோஷம் உள்ளவர்கள் தான் திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வாய் கெட்டு போனவர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னும். மங்கள ரூபம், மங்களத்தை தரக்கூடியவன், வியாதியை போக்கக்கூடியவன், டாக்டருக்கெல்லாம் டாக்டர், வைத்தியநாத சுவாமி அப்படின்னா சீஃப் சர்ஜன், டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அப்படிப்பட்ட இந்த கோலத்தில் மங்கள ரூபனாக இன்றைக்கி முருகன் காட்சி தரார். அந்த மங்கள கோலத்தை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வீட்டில் மங்களங்கள் நடக்கும். இதுவரைக்கும் இருந்த சஷ்டி விரதத்தினுடைய முத்தாய்ப்பா கிரீடம் வச்சா மாதிரி இந்த கோலத்தில் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.